வெல்கம் டு டுடே வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்க்ராட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ராட்ச் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் ஸ்க்ராட்ச் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ராட்ச் சர்ச் பண்ணிப்போம். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் ஓகே ஸ்டார்ட்டில் இருக்குது, மாற்றி எடுத்துட்டேன். இருக்குது ஆல்ரெடி ஸ்க்ராட்ச் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு ஸ்க்ராட்ச் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதில் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு பூனை வரும், பூனை மாதிரி ஒன்று வரும், பூனையோட வரும். அது கூட எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஷன்ஸ்ன்னு இருக்குங்க. மோஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸில் ஓகே கண்ட்ரோல்ஸ் அங்கே இருக்குது, இதை தூக்கி மேலே வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இதை இந்த க்ரீன் கலர் ஃப்ளாக் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் 10 ஸ்டெப்ஸ் நடக்கும். இப்போ நம்ம இது வச்சுருக்கோம். இப்போ நம்ம க்ரீன் கலர் கிளிக் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நடந்துருக்கு 10 ஸ்டெப்பு மோஷன்லேருந்து வந்து எடுத்தோம். இப்போ அப்படியே டர்ன் 50 டிகிரி வச்சுப்போம். அப்படியே இன்னொரு வாட்டி அடுத்தது வைப்போம். இப்போதைக்கு இது போதும். இப்போ நான் வந்து இப்போ சே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸ் இருக்குது, அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதே எடுத்து இங்கே வச்சுக்கலாம். அதில் நான் ஹோ போட்டுக்கிறேன். ஹோ போட்டுக்கிட்டு இங்கே 2 செகண்ட்ஸோ 5 செகண்ட்ஸ் வச்சுக்குவோம். இங்கேயும் 5 செகண்ட்ஸ் வச்சுக்குவோம். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஹலோ 5 செகண்ட்ஸ் ஆனவுடனே ஹோ போயிடும். ஓகே அது மாறிடுச்சு. நான் இது 50 டிகிரி தான் டர்ன் கொடுத்துன்றதுனால இப்போ நான் 50 டிகிரி பதிலாக ஒரு 90 கிட்டத்தட்ட 90 டிகிரி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், தலையில் திரும்பிட்டோம். இப்போ வந்து 90 டிகிரி 180 டிகிரி கொடுப்போம். ஓகே இப்போ நான் இது கொடுக்குறேன். அவ்வளோதான், மேலே கொண்டு போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி வேறு எதாவது அனிமல்ஸ் ஈஸியாக கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு இது எரேஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் பெட்டுன்னு இருக்கும், அதெல்லாம் அப்டேட் ஸ்கிரிப்ட்டு சர்ப்ரைஸு பெயிண்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். சூஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே தான் நிறையா இருக்கும். பேட் இருக்குது, ஹியூமன் கூட இருக்குது. வேணால் நம்ம ஹியூமன் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் அனிமேஷனோட வரும். இப்போ வந்து நாங்கள் அனிமல்ஸில் போகலாம். அனிமல்ஸில் நான் டாக் 2 எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுப்போம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வைக்கலாம் ஈஸியாக. இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து இந்த நேச்சுரல் காடுகளில் இருக்கும்ல அந்த மாதிரி வைக்கலான் இருக்கேன். இல்லை நான் சீமா தேட்டர் ஓகே இட்ஸ் பர்ஃபெக்ட் லைட்டாக இருக்குது, ஆனால் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம க்ரீன் கலரில் க்ரீனோ கண்ட்ரோல்ஸ் ஓகே கண்ட்ரோல்ஸில் ஈவெண்ட்ஸில் போய்க்கோங்க. ஈவெண்ட்ஸில் வென்யூ கிளிக் அப்படின்னு இருக்கும், அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோஷன்ஸில் ஃபஸ்ட்டு கோ 10 ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் சவுண்டில் இதை எடுத்து ப்ளே த டாக் ஒன் சவுண்டு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இங்கே வச்சுப்போம். சே எலோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே 2 வாட்டி வச்சுட்டேன். ஒரு வாட்டி கிளிக் பண்ணி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லைங்க மோரில் கிளிக் பண்ணி இதை ஒன்று வச்சுப்போம். இது வந்து சப்போஸ் வேணான்னா டெலிட் பிளாக்னு சொல்லி கொடுத்துடலாம். ஹலோ காய்ஸ் நான் போட போகிறேன், அப்படி இருக்கும்.
காய்ஸ். ஹலோ காய்ஸ். நெக்ஸ்ட் திங்க் ஃபார் 2 செகண்ட்ஸ் அதை எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து சேஞ்ச் த கலர் எஃபெக்ட்ஸ் ஸ்டைல். நோ ஓகே வேணாம். இப்போ வந்து my block variables operators பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ரேட்டர் எடுத்து வச்சுப்போம். இதில் வந்து 1+ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். 1+2னா என்ன நான் சொல்லுற மாதிரி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் தேங்க்யூ போட்டுக்கலாம். அவ்வளோதான். அது சவுண்ட்ஸில் லுக்ஸில் போட்டுப்போம். லுக்ஸில் இங்கே சே அப்படின்ட்டு அதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இது எப்படி நம்ம வைக்கிறது? இதில் வைப்போம் போதி. ஓகே, தேங்க்யூ guys. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் 10 ஸ்டெப். ஃபஸ்ட்டு நான் 10 ஸ்டெப்புக்கு எல்லாம் 130. ஓகே, இப்போ நான் ரன் கொடுக்குறேன். சவுண்டு கேட்சா? இந்த 1+2 எடுத்துடலாம். பிளாக் டெலிட். ஓகே, இந்த 1+2 எடுத்தாச்சு. சவுண்டு டாக் 1 இருக்குது, ரெக்கார்டர் இருக்குது. இது சவுண்ட்ஸில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். எஃபெக்ட்ஸு, பிக் எஃபெக்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வேணும்னா நான் எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டு வேணால் காட்ட முடியாது. ஆனால் நான் பிக் எஃபெக்ட் தூக்கி லாஸ்ட்டில் போட்டுக்குவேன். டெலிட் த பிளாக். ஓகே, ஓகே கைஸ், இதுதான் பார்ட் 1. பார்ட் 2 வேணும்னா இது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ வந்து நம்ம கலர் ஸ்கெட்சுன்னு சொல்லியிருக்கு, நம்ம இதை எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ வந்து லுக்ஸில் சே ஹலோ அதை தூக்கி போட்டு இதை போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுன்னு பார்ப்போம். ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இப்போ என்ன சொல்லுங்க, முன்னே ஃபால்ஸ் வச்சு ஃபால்ஸ். இது என்னன்னு தெரியல, அதனால் டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, இது வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துடலாம். நம்மளுக்கு எப்பயுமே இங்கிலீஷ் தான். ஃபைல்ஸ் சேவ் டு யுவர் கம்ப்யூட்டர்னு இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட்ஸில் ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட்டுக்கு பதிலாக டாக் ப்ராஜெக்ட்னு போட்டுப்போம். டாக் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் 1 சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிட்டேனே. சேவ் டு யுவர் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி சேவ் பண்ணியாச்சு, அதனால் லீவ் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.